வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? திவாகர் வெர்சஸ் பார்வதி முட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் ப்ரமோ 2ல. அதுவும் நீ எனக்கு சோறு போட்டியா? நான் உனக்கு சோறு அதிகமா போடுறாங்க, எனக்கு சோறு கம்மியா போடுறாங்கன்னு, சோத்துக்காக ஃபைட் அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. உனக்காக நான் எவ்வளவு தியாகம் பண்ணேன், உனக்காக எவ்வளவு பண்ணியிருக்கேன் தெரியுமான்னு பார்வதி வந்து திவாகர திட்ட, "ஏன் உனக்காக நான் பண்ணலையா? உனக்காக நான் பேசலையா?" அப்படின்னு சொல்லி திவாகர் அடிக்க, ப்ரமோ 2 என்னப்பா 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்தாங்களே, 2 பேரும் தங்கச்சி, அக்கா, தம்பி, அண்ணன் அப்படின்னு பேசிட்டாங்க. கடைசியில பார்த்தா அண்ணன் அண்ணன் திவாகர கூப்பிட்ட பார்வதி இன்னைக்கு அவருக்கு எதிரா பொங்கிட்டாங்களே அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஆமா பார்வதிக்கு என்னப்பா ஆச்சு? பார்வதி வந்து அப்படியே அ பத்திரகாளியா மாறிட்டாங்களே அப்படின்ற மாரி தெரிஞ்சு. அதுவும் இவருக்கு எதிரா யாருக்கு? நம்ம திவாகருக்கு எதிரா அப்படிங்கிறது தான். யோவ்! உனக்காக நான் என்னலாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? என்ன பார்த்து இப்படி கேட்டுட்ட நீ? நீ யாருன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சு போச்சு. உனக்கெல்லாம் சாப்பாட கொட்டி கொட்டி குடுக்குறாங்கல்ல, நீ இப்படிதான் பேசுவ. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவ அப்படிங்கிற மாரி அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க. அதுவும் பார்வதி அக்கா வந்து தெறிக்க விட்டுருக்காங்க அந்த இதுல அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. இதுல என்ன பிரச்சனை இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பார்வதி அக்காவ பொறுத்தவரைக்கும், நான் வந்து உனக்காக எவ்வளோ பேசியிருக்கேன், எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஆனா நீ வந்து இப்படி பண்ணிட்டியே அப்படிங்கிற மாரி அவர திவாகர தெறிக்க விட்டுருக்காங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்? அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, பத்திரகாளி மாரி மாறிட்டாங்க. நான் வந்து உனக்கு எவ்வளோ பண்ணேன், எவ்வளோ பேசினேன். நீயே எனக்கு எதிரா இப்படி பேசுறியே அப்படின்ட்டு. நான் உனக்கு சாப்பாடு போடலையா? உனக்கு சாப்பாடு போடலையா? திவாகர் வந்து அந்த கையில வச்சிருந்த பேடே தூக்கி அடிச்சுட்டாரு. அதான் நான் சொன்னேன். அப்போ ப்ரமோ 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்த நிகழ்வு இது. ப்ரமோ 1ல கலையே பொங்கிட்டாரு. கலையே அந்த டேபிள தூக்கி அடிச்சாரு பார்த்தீங்களா? அப்போ வந்து பார்வதி வெர்சஸ் திவாகர் அப்படிங்கிற மாரி இந்த இஷ்யூ மாறிடுச்சு. ஏன்னா உன்னால தான் வந்து அவங்க நம்மள திட்டுறாங்கன்ற மாரி கொண்டு போயிருப்பாங்களோன்னு சந்தேகமா இருக்கு. ஏன்னா 5 மணிக்கு மேல தான் இந்த ப்ரமோ 2 வர்ற மாரி தெரியுது. கையில பேடோட பேசிட்டு இருக்காரு. யாரு? திவாகர். அதனால கையில பேடோடனா அந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான்ங்கிறது நான் கெஸ் பண்றேன். 5 மணிக்கு அப்புறம் பார்ப்போம். இன்னைக்கு தரமான சம்பவங்கள் லைவ்ல காத்துட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் தயாரா இருங்க அப்படின்னு தான் சொல்லிக்கணும். திவாகர் வந்து பொங்கிட்டாருங்க. அவர் யூசுவலா பார்வதிக்கு எதிரா எவ்வளவு திட்டினாலும் 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து பேசும்போது கூட பார்வதி திட்டுவாங்க. "ஏய் இருயா, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல" அப்படின்னாங்கன்னா கம்முனு இருப்பாரு. ஆனா இந்த முறை எழுச்சிகரமா பொங்கிட்டாரு. "நான் தான்யா, நீ என்ன வேணா பண்ணு" அப்படிங்கிற மாரி கொண்டு போயிட்டாரு. திவாகர் வந்து பொங்கி எழுந்தார். காலையில வந்து பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்த திவாகரா இது ஏன்னா ஒரே பாட்டு, டான்ஸ் அது இதுன்னு பண்ணிட்டு இருந்தாரு. எக்சர்சைஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. கடைசியில இப்ப பொங்கிட்டாரப்பா அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. பார்வதியும் இவரும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பா சம்பவம் தான் இன்னைக்கு. திவாகருக்கு எதிராக பொங்கிய பார்வதி, திவாகர தெறிக்க விட்ட தருணம் அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. "ஏய் நீ என்ன சொல்றது? நான் நான் வந்து உனக்காக எவ்வளோ பண்ணிருக்கேன். நீ என்ன என்கிட்டயே வரியா?" அப்படின்னு. "சோறு போட்டாங்க இத மறக்கலாமா? எவ்வளோ சோறு போட்டாங்க உனக்காக. அதனால அவங்களுக்கு நன்றி விசுவாசம் காட்டுறியா நீ?" அப்படின்லாம் தெறிக்க விட்டுருக்காங்க பார்வதி. என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். தேங்க் யூ.